நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இந்த நிகழ்ச்சி வழியே மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி. லோத்துவின் வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வர்றோம். குறிப்பாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியிலிருந்து பாடங்களை நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நான் பேச விரும்புறது என்னன்னா, அந்த சாயங்காலம் 2 தூதர்களும் வந்தப்ப லோத்து அந்த சோதம் நகரத்து வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த 2 தூதர்களை அவர் பார்த்ததும் அவங்கள போய் சந்திக்கிறார். நல்ல கவனிங்க, அவங்க 2 பேரும் தூதர்கள்னு அப்ப லோத்துவுக்கு தெரியாது. அவங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவங்கன்னு அவருக்கு தெரியாது. எதுவுமே அவருக்கு தெரியாது, சரிதானா? ஆனா அப்ப கூட அவர் எழுந்து முகங்குப்புற வணங்கி அவங்கள வரவேற்றார். என் வீட்டுக்கு வந்து கால்களை கழுவி இன்னைக்கு இரவு எங்களுடைய விருந்தாளிகளா இருங்க, காலையில் எழுந்து உங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? லோத்துவோட ஒரு குணாதிசயத்தை பாருங்க. அந்த 2 நபர்களும் யாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த தேவதூதர்கள் ரெக்கெல்லாம் வச்சுட்டு வரல. அதனால அவருக்கு நிச்சயமா அவங்கள பத்தி தெரியல. அவங்க சாதாரண நபர்களை போலத்தான் வந்தாங்க. லோத்துவுக்கோ அவரோட குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவங்க 2 பேரும் தேவதூதர்கள்னு தெரிஞ்சிருக்கல. அவங்க யாரோ 2 மனுஷங்கன்னு நினைச்சிட்டு, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, விருந்தினரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாரு லோத்து. அந்த 2 பேரும் இல்லை பரவாயில்ல, நாங்கள் வீதியில் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லோத்து அப்படி விடாம அவங்கள வருந்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அவங்க அவரோட கூட போனாங்க. லோத்து அவங்களுக்காக விருந்து பண்ணினாருன்னு பார்க்குறோம். அவங்களுக்காக அவர் அப்பங்களை தயார் பண்ணுறாரு, விருந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் கவனிக்கணும். யாருன்னே தெரியாத நபர்களுக்காக லோத்து விருந்து தயார் பண்ணார். நல்லா யோசிங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம்? எல்லாரும் தங்களுக்காக வாழ்கிறாங்க. இதில் எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாரும் தன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதனால் எனக்கு என்ன லாபம்? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் வளரணும், எனக்கு பணம் சம்பாதிக்கணும், நான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே சுயத்தை பற்றின ஒரு சுய மோகம். இன்னைக்கு செல்ஃபி கலாச்சாரம். என்னை பற்றின நினைப்பு மட்டும்தான் எனக்கு இதனால் என்ன லாபம் கிடைக்கும்? ஆக நாம் இப்போ எல்லாமே சுயத்தை மையப்படுத்தியே ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், லோத்து வழக்கத்துக்கு மாறாக முன்ன பின்ன அறியாதவங்களுக்கு விருந்து தயார் பண்ணுறாரு. அவங்கள வலுக்கட்டாயமாக விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க இல்லை பரவாயில்ல, நாங்கள் வெளியில் தங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ கூட லோத்து, சரி நாம் கேட்குறது கேட்டுட்டோம், இதுக்கு மேலே அவங்க விருப்பம்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அப்படி அவர் இருக்கல பாருங்க. அவங்களை கட்டாயப்படுத்தி அழைக்கிறாரு, என் வீட்டுக்கு வாங்க வாங்க. லோத்துக்கு உபசரிக்கிற ஒரு வரம் இருந்துச்சு பாருங்க. விருந்தோம்பல் செய்கிற ஒரு மனுஷன் லோத்து. அவர் ரொம்ப மோசமான ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தார். அங்கே கூட அப்படி ஒரு குணத்தோடு இருக்கிறார் பாருங்க. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், உங்களோட விருந்தோம்பல் குணம் எப்படிப்பட்டது? முன்ன பின்ன தெரியாத நபர்களுக்காக நீங்கள் முன்வந்து ஏதாச்சும் செய்கிறீங்களா? லோத்துக்கு அவங்க தேவதூதர்கள்னு தெரியாது. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்பின தூதர்கள்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவங்க தேவதூதர்கள்னு தெரியாமல் அந்த நகரத்து மக்கள் அவங்களை எப்படி அணுகினாங்கன்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஒருவேளை இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் இது போல் தேவதூதர்கள் நாம் அறியாதபடி வந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நிறைய நேரங்களில் நான் இதை செய்யணும், அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை முடிக்கணும், இப்படி முன்னேறணும், என் வேலையை பார்க்கணும், ஊழியத்தை கவனிக்கணும், என் வாழ்க்கையில் இப்படி பல விஷயங்களை கவனிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே, இதை எல்லா பரபரப்புக்கு நடுவிலையும் முன்பின் அறியாத நபர்களை நான் கவனிக்கிறேனா? ஒருவேளை லோத்து அந்த தேவதூதர்களுக்கு செஞ்சது போல செய்ய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை தேவையில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஒருவேளை ஊக்கமான வார்த்தைகள் தேவைப்படுற ஒரு நபராக இருக்கலாம். ஒருவேளை பண நெருக்கடியில் இருக்கிற ஒரு நபருக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியதாக இருக்கலாம். ஒருவேளை வெறும் புன்னகை மட்டும் தேவைப்படுற ஒரு நபராக இருக்கலாம். ஒரு அரவணைப்பு தேவைப்படுற ஒரு நபராக இருக்கலாம். ஒரு சின்ன ஊக்கப்படுத்துகிற வார்த்தை. இப்படி பல தேவைகளோட மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நாம் இந்த காலகட்டத்தில் நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு இதனால் என்ன நன்மை?
ஆனால் லோத்துவை பாருங்க, அவரோட சம்பவத்தில் இருந்து நாம் பார்க்குற ஒரு விஷயம், அவங்கள கவனிக்கிறதுனால எந்த நன்மையையும் தனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்தப்ப கூட அவங்களுக்காக முன்வந்து விருந்து தயார் பண்ணார். அவங்கள வலியுறுத்தி வற்புறுத்தி தன்னோட வீட்டுக்கு அழைச்சாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த பகுதியை பற்றி நல்லாவே தெரியும். அந்த இடம் எவ்வளோ மோசமானதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அந்த நபர்கள் வீதியில் தூங்கினா துன்மார்க்கமான அந்த பட்டணத்து மனுஷங்களால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். அந்த இடத்தை பற்றி தெரிஞ்சதுனால அவங்கள அப்படியே விட்டுட்டு போக அவருக்கு மனம் இல்லை. அவருக்கு ஒரு நல்ல மனசு இருந்துச்சு பாருங்க. நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு இல்லை. அவங்கள பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும், அவங்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, அதுக்கு நானா பொறுப்பு, அப்படி லோத்து நினச்சிட்டு இருக்கல. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அவங்க கஷ்டப்பட்டா படட்டும், எனக்கு என்ன, அவங்க வந்தாங்கன்னா யாருங்க அவங்கள வர சொன்னது, இது ஏன் வாழ்க்கை, நான் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கணும், இப்படி தான் நிறைய பேர் யோசிக்கிறோம். லோத்துவோட குடும்பத்தில் கூட சிலர் சொல்லியிருக்கலாம், இவங்களை எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்ற, அந்த பொல்லாத மனுஷங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, நாம் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம், எதுக்கு தேவையில்லாத தொந்தரவு, இப்படி கேள்விகளை லோத்து எதிர்கொண்டு இருக்கலாம். இந்த சம்பவத்தை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. லோத்து அவங்கள விருந்து கழிச்சிட்டு வர்றாரு, அவங்க வர்றாங்க, அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேற என்னெல்லாம் இதுக்கு இடையில நடந்திருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. என்னென்ன உரையாடல்கள் நடந்திருக்கும், என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் பேச்சுகள் அவர் எதிர்கொண்டு இருக்கக்கூடும். எதுக்குங்க இந்த தேவையில்லாத சிக்கலை நான் மாட்டிக்கணும்? ஏன்னா அந்த நகரத்து பொல்லாத மனுஷங்க வந்து அவங்கள தாக்க முற்படுறாங்க. இந்த தூதர்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுனால அதனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். முன்ன பின்ன தெரியாத மனுஷங்களுக்காக லோத்து இவ்வளோ விஷயங்களையும் சகிச்சுக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. என்னோட கேள்வி இதுதான், தாம் முன்ன பின்ன அறியாத நபர்களுக்காக லோத்து முன்வந்து இவ்வளோ செய்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற நபர்களுக்காக நாம் என்னெல்லாம் செய்யணும்? ஒரு உற்சாகமான வார்த்தைகள் தேவைப்படுற மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நம்மளோட ஆதரவு தேவைப்படுற நபர்கள் இருக்கிறாங்க. பொருளாதார உதவி தேவைப்படுற நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன புன்னகை தேவையான நபர்கள் இருக்கிறாங்க. இப்படி என்ன தேவைகளோட மக்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம உதவிகரமாக ஆதரவாக இருப்போம், உபசரிப்போம். அப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.